வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து தனக்கு ரொம்ப மன கஷ்டத்தான் இருக்கிறதுனால நேராக கிராமத்துக்கு போயிடுறாங்க. கிராமத்தில் போனோன்னா பாட்டி என்னடா முத்து ஒத்தியில் வந்திருக்க மீனாவங்க அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி சீதாவுக்கு கல்யாணம் ஆச்சுல அதனால் அந்த வேலையாக இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்படியாடா, வரும்போது சேர்த்து என் பேத்தியும் கூட்டி வந்துருக்கலாம்ல அப்படின்னுட்டு இருக்காங்க. இல்லை பாட்டி அடுத்தாப்புல வரும்போது கூட்டி வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து எதுக்கு இங்கே கிராமத்துக்கு வந்துட்டாருன்னா, அங்கே வீட்டில் இருக்கும்போது மீனா நினப்பாவே வந்துகிட்டு இருக்குது. மீனாவை வீட்டு பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு முத்து சொல்லிட்டாரு. முத்து சொல்ல மீறாமல் மீனா இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் அம்மா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை வந்து எத்தனை வாட்டியோ வந்து உன்னை வீட்டை விட்டு போகணுன்னு சொல்லியிருக்கிறாரு, வச்சுருக்கிறாரு. ஆனால் முழுமையாக அவர் வந்து உன் மேலே கோவப்பட்டதே இல்லைடி அப்படிங்கும்போது, அம்மா இந்த வாட்டி அவர் ரொம்பவே கோவப்பட்டிருப்பார். சீதா கல்யாணத்தை பார்த்து பார்த்து செஞ்சார். ஆனால் நான் அவர்கிட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் எல்லாத்தையுமே மறைச்சிட்டேன். அவரால் அதை தாங்கிக்கிடவே முடியல. மீனா என்கிட்ட எதையுமே மறைக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டே இருப்பாருமா. அதுபோக அவர் கோவப்பட்டு போய் ஒரு இடத்துல போய் இருந்தார். அந்த இடத்துலையும் கூட ஒரு ஆள் வந்து என்னையை குறை சொல்லிட்டாப்புல. குறை சொன்னோன்னா அவரை தாங்க முடியாமல் அவரை போட்டு வெளுத்துட்ருக்காரு. நான் போய் தான் விலைக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன் பார்த்துக்கோமா. இப்படி இருக்கும்போது அவர் என் மேலே நிறைய பாசம் வச்சுருக்காரு. இப்படி இருக்கும்போது என்னை பிரிஞ்சு இருந்துக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது கால் பண்ணுறாங்க ஸ்ருதி. கால் பண்ணி என்ன மீனா எப்படி இருக்கீங்க அப்படி நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. முத்துங்க வீட்டிலே இல்லை, நேற்றுலாம் வீட்டுக்கே வரல அப்படிங்கும்போது, என்ன சொல்கிறீங்க முத்து வீட்டுக்கே வரலையா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் உங்கள் வீட்டுக்காரர் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. இங்கே முத்துக்கு மீனா கால் பண்ணி பார்க்காங்க. மீனா ஃபோனை பார்த்தோன்னே எடுக்கவே இல்லை. மீனா மேலே பயங்கர எரிச்சலாக இருக்குது. ஒரு கட்டத்தில் ஃபோன் எடுத்து, இங்கே பாரு எனக்கு நீ ஃபோன் பண்ணது வேலைலாம் வச்சுக்காத. இனிமேல் நீ யாரோ நான் யாரோ உன்னை மறக்க முடியாமல் தான் கண்காணாமல் ஒரு இடத்துக்கு போயிட்டேன் அப்படிங்கும்போது, எங்கெங்கே போயிருக்கீங்க சொல்லுங்கள், நான் வந்து பார்க்குறேன் உங்களை அப்படிங்கிறாங்க. மீனா அங்கேயாவது என்னால் நிம்மதியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அப்போ செல்வத்துக்கு கால் பண்ணும்போது, அம்மா அவன் எங்கே போயிருக்கான்னு தெரில, யார் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க, நான் வேணால் மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்க்கம்மான்னு சொல்லி முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து வந்து தெரிஞ்சுக்கிறாரு, கண்டிப்பாக மீனா தான் செல்வத்தை ஃபோன் பண்ண சொல்லியிருப்பான், அதனால் நம்ம வந்து ஃபோன் எடுக்க வேண்டாம்னு விட்டுறாரு. அங்கே பாட்டி கூட சேர்ந்து விவசாய வேலையெல்லாம் பார்க்காங்க. பாட்டி முத்தை கவனிச்சிக்கிட்டே இருக்காங்க. கவனிச்சிட்டே இருக்கும்போது முத்துகிட்ட சொல்லுதாங்க, முத்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் உன்னை பற்றி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியும். நான் தானடா உன்னை வளர்த்தேன். நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். இப்போ ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க அப்படிங்க. ஒன்றும் இல்லை பாட்டி, வெயில் நிறையல அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் வெயில் வந்து வீசுது வீசலை அது ரெண்டாவது புறம், நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க, உனக்கும் மீனாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கும்போது, இன்னும் பாட்டி அப்பா எதுவும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பான்ட்ட எதுவும் கேட்கல, நான் வளர்த்த பிள்ளைகிட்ட நான் தானே கேட்கணும், உங்கள் அப்பான்ட்ட கேட்டால் நல்லா இருக்காதுல்ல. என்னடா என்னாச்சு அப்படிங்க. ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்க. சொல்லுதியா நான் வந்து தெரிஞ்சுக்கணுமா அப்படிங்கிறாங்க. பாட்டி மீனா குடும்பத்தை எப்பவும் உன் குடும்பமாக பார்க்கணும், நம்ம குடும்பமாக பார்க்கணும்னு சொல்லி அப்பா சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கூட சொல்லியிருக்கீங்க. நான் அப்படி நினச்சி தான் சீதா கல்யாணத்துக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணுன்னு அங்கங்கே அலைஞ்சேன். கடையில் சீதா நான் விரும்பின மாப்பிள்ளையே நான் கல்யாணம் முடிச்சு வைங்கம்மா அப்படின்னு சொல்லாமல் சொன்னதுனால, சரி ரைட்டு நம்ம விரும்பி மாப்பிள்ளையே கல்யாணம் முடிச்சு வைப்போம்னு நான் ரெடி பண்ணிட்டேன். இப்படி இருக்கும்போது எனக்கே தெரியாமல் ஏன் கல்யாணத்தை பதிஞ்சிருக்காவா அப்படிங்கும்போது, சரி விடு சின்னஞ்சிறுசு ஏதோ பண்ணிட்டு வா விடு அப்படிங்கும்போது, அவங்க மட்டும் இல்லை மீனாவும் என்னை ஏமாற்றிருக்கா, மீனாவும் சேர்த்து தான் அந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கா. ரெண்டாவது கல்யாணத்துக்கு என்னை வந்து ரொம்ப சங்கடப்படுத்திட்டாங்க, 4 பேர் என்னை எப்படி நினைப்பாங்க அப்படிங்கும்போது, டேய் நீ பதிலுக்கு என்னடா செஞ்ச அப்படிங்கும்போது நடந்ததை சொல்லுதாங்க. நீ மட்டும் அவங்கள வந்து சங்கடப்படுத்தலையா, அசிங்கப்படுத்தலையா, சீதா வந்து அப்படி பண்ணிட்டா, அருண் அப்படி பண்ணிட்டான், மீனா அப்படி பண்ணிட்டான்னு நீ சொல்கிற, நீ நாங்கள் தண்ணி சாப்பிட்டு போய் நின்றுருக்க, அண்ணாமலைக்கு எப்படிடா இருக்கும், ஏற்கனவே அந்த விஜய் அவனையும் குறை சொல்லிட்டு கிடப்பா, பெருசாக படிக்கலை, ஒரு டிரைவரு சாதாரண டிரைவரு அப்படி இப்படின்னு சொல்லி, இப்படி இருக்கும்போது நீ வந்து தண்ணி சாப்பிட்டு போய் குளிச்சுட்டு போயிடணுண்டா எப்படா இருக்கும் அப்படிங்கிறாங்க. பாட்டி எனக்கு என்ன செய்யணும்னு தெரில அப்படிங்கிறாங்க. ஆமாடா ஆம்பளை ஆள் நீ ஊற்றிட்டு போயிட்ட, மீனாவுக்கு இப்படி கவலை இருந்துச்சுன்னா ஊற்றிட்டு போனால் சரியாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படி என்ன பாட்டின்னா, மீனாவுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அது சரி வராது அப்படிங்கும்போது, நீ ஃபோன் பண்ணால் அவள் எடுப்பாளா எடுக்க மாட்டாளா, எடுக்க தானே சிவா ஃபோன் பண்ணு அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அது சரி வராது அப்படிங்கும்போது, டேய் ஃபோன் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. முத்துக்கிட்டேருந்து ஃபோன் வந்தோடனே மீனாவுக்கு சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம், கொள்ளையற்ற சந்தோஷம். அப்போ ஹலோ அப்படிங்கிறாங்க. நான் உனக்கு பேசணும்னு பேசலை, பாட்டி பேசணுன்னாங்க அதான் அப்படிங்கும்போது, ஓ பாட்டிகிட்ட போயிருக்கீங்களா, அப்போ நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஹலோ மீனா என் பேத்தி எப்படி இருக்க அப்படிங்க. நல்லா இருக்கும் பாட்டி அப்படிங்கிறாங்க.
சீதா கல்யாணத்துக்கு நீ கூப்பிடவே இல்லை அப்படிங்கிறாங்க. பாட்டி சொல்லுதுன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, அது அவசர அவசரமாக நடந்துச்சு. அங்கே நடந்த கதையெல்லாம் வந்து அவங்க பேரன் சொல்லியிருப்பாரு அப்படிங்கும்போது இப்போ தான் சொன்னால் உன் மேலே கடுமையான கோபத்தில் இருக்கான். உனக்கு அங்கே எதுவும் வேலை இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. சரி, நான் செல்வத்துக்கு ஃபோன் பண்ணி உன்னை கூட்டி வர சொல்லுதேன், நீங்கள் வந்து சேரு அப்படிங்கிறாங்க. சரி பாட்டி அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் மீனாவுக்கு. ஒன்று, சண்டை போட்டுக்கிட்டு இருந்த வீட்டுக்கார்ட்ட பேச போகிறோம். 2, பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம். பாட்டி ரொம்பவே பாசமாக பார்த்துப்பாங்க. அதுபோக அந்த விவசாய நிலத்தில் எனக்கு இது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும்னு நினைக்காங்க இந்த மீனா. அப்போ அவங்க அம்மாட்ட சந்தோஷமாக சொல்கிறாங்க, அம்மா பாட்டி வந்து 2 பேரையுமே சேர்த்து வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுபோக என்ன கிராமத்துக்கு கூப்பிடுதாங்க, செல்வண்ணே என்னை கூப்பிடுறதுக்கு வராங்களா, நல்லா பிறப்படுதம்மா அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம்டி. நீனும் மாப்பிள்ளையும் நிரந்தரமாக பிரிஞ்சிருவீங்களோ என்னமோன்னு எனக்கு பயமாக இருந்துச்சுடி அப்படிங்கும்போது, ஏம்மா அப்படிலாம் நடக்கவே நடக்காது. எங்கள் வீட்டை பொறுத்த மட்டும் எங்கள் பாட்டி தான் எல்லாமே. எங்கள் பாட்டி சொல்லிட்டாங்கனாக்கா முடிஞ்சே போச்சு அப்படிங்கிறாங்க. என்னமோ உண்மைதான், இப்போ தான் எனக்கு நினப்பே வருது. சரி நீ போய்ட்டு வாம்மா அப்படின்னுட்டு இருக்கும்போது செல்வம் வந்துடுறாரு. மீனாம்மா பாட்டி ஃபோன் பண்ணாங்க, கிராமத்தில் கொண்டு வந்து விடணுமா, முத்து அங்கே தான் இருக்கானா, நானும் என் பிள்ளைகள்லாம் கூப்பிட்ருக்கேன், நானும் அந்த கிராமத்தில் கொஞ்சம் ஜாலியாக இருந்து வரலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணா வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து ஃபேமிலி, பிள்ளைகள், மீனா எல்லோரையும் ஏற்றிக்கிட்டு காரில் போகிறாங்க. அங்கே போய் இறங்குதாங்க. முத்தை பார்த்தோன்னே செல்வத்துக்கு அழுவ வந்துடுது. என்னடா நீ யார்கிட்ட எங்கே போகிறேன்னு சொல்லுதியோ சொல்ல, ஏன்ட்ட சொல்லணும்னா நீ, நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்க அப்படிங்கும்போது, இல்லைடா செல்வம், என்னடா இல்லைடா செல்வம், நீ இல்லாமல் ஒரு நிமிஷம் நான் அங்கே இருக்க முடியலடா, நீ இருக்க வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிடா இருடா அப்படின்ட்டு பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. காரை விட்டு மீனா இறங்கி வராங்க. மீனா பார்த்தோன்னா கவுந்துக்கிட்டுதாங்க. பாட்டியை பார்த்தோன்னா, பாட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னா, நல்லா இருக்கேன், எனக்கு என்ன, இன்னும் நல்லா தெம்பாகவும் இருப்பேன். சரி முத்துக்கும் மீனாவுக்கும், உனக்கு முத்துக்கும் மீனாவுக்கும் இப்படி இருக்கக்கூடாது என்ன, 2 பேரும் சிரித்து சந்தோஷமாக இருக்கணும். டே முத்துக்கு வாடா அப்படிங்கிறாங்க. 2 பேரும் கையும் பிடிக்கிறாங்க. பாட்டி விடுங்க அப்படி, வாடா நீ மரண்டை பிடிச்சிக்கிட்டு, டே நீ உன்கிட்ட சொல்லலைன்னு வருத்தம், உன்கிட்ட சொன்னால் நீ ஏற்றுக்கிட மாட்டேன்னு மீனா நினைக்கா. என்ன 2 பக்கமும் பாசம் தானே எனக்கு, நீ உன் பொண்டாட்டி மேலே வச்ச பாசமும் அவள் தங்கச்சி மேலே வச்ச பாசமும் ஒன்று தான். பாசத்தில் எதுவுமே குறை கிடையாடா, விடு. எப்படினாலும் நீ கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சிட்ட, அவன் முன்னூட்டி பண்ணானே பண்ணூட்டி பண்ணானே 2 ஒன்று தானே, அவங்கள தானே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்கல்ல பாட்டி. அது நான் எவ்வளோ சங்கடப்படும் தெரியுமா அப்படிங்கும்போதே, நீ பண்ணது பார்த்தா எனக்கே கிடப்பா இருக்குடா அப்படின்னு சொல்லி 2 பேரையும் சேர்த்து வச்சுருந்தாங்க. மீனா ரொம்ப நன்றி பாட்டி, நானும் ரொம்ப விலகி நிற்க வேண்டியிருக்குமோ, அத்தை சொல்லிட்டாங்க வீட்டு பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்படி இருக்கும்போது நான் வீட்டு பக்கத்தில் போனால் சங்கடமாயிரும்னு நினச்சேன் பாட்டி அப்படிங்கும்போது, அது உன் வீடுமா, வீடு ஒன்றும் அந்த விஜயா பேரில் மட்டும் இல்லை, என் பையன் அண்ணாமலை பேர்லையும் தான் இருக்குது. உங்களுக்கு வீடு வேணுன்னா இங்கே கூட வந்து இருங்க, நம்மளுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, எத்தனை வீடுனாலும் கேட்டுங்க, நம்மளுக்கு தோட்டம் துறவு எல்லாம் தான் இருக்குது, எதிர்க்க குறைவில் இருக்கோம் ஒன்றும் கிடையாது. அந்த விஜயா வரும்போது ஒன்றும் இல்லாமல் தான் வந்தான், ஒத்த வீடு தான், அந்த வீடும் என் வீடை தான் என் தம்பிக்கு கொடுத்தேன். அந்த என் தம்பி விஜயாக்கிட்ட இருந்தால் விஜயா அந்த சொத்தை ஒன்றும் இல்லாமல் வாங்கி போடுவான்னு என் பையன் பேர்லேயும் பாதி எழுதி வச்சான். இது தானே பெருவண்ணா அவள் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி தோட்டத்துக்கு போவோம்னு சொல்லி எல்லாம் தோட்டத்தில் போய் இளநீ சாப்பிட்றாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. பாட்டி வந்து அதுக்கு இவங்க வரதுக்குள்ளே விருந்து ஏற்பாடு பண்ணிடுறாங்க. விருந்து நல்லா சாப்பிட்றாங்க. எல்லோரும் 1 வாரம் இங்கே இருந்து தான் போகணும் அப்படிங்கிறாங்க. இங்கே அண்ணாமலை கரெக்டாக ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, ஏம்மா முத்து 2 நாளாக எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் பண்ணாலும் யாரும் எடுக்கலைங்கிறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா, இங்கே தான் வந்திருக்கான், மீனா அவங்க வந்துட்டா, 2 பேரையும் சேர்த்து வச்சு விட்டேன், ரொம்ப நல்லா இருப்பாங்க. சரிம்மா எனக்கு தான் கவலையாக இருந்துச்சுமா அப்படிங்கிறாங்க. சரிடா சரி நீ உடம்பு பார்த்துக்கா, 1 வாரம் இருந்தால் வருவாவா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னது ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலைட்ட விஜயா கேட்குறாங்க. முத்து எங்கே போனான் எது போனான்னு தெரியல, அதான் ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு, அவர் சந்தோஷமான இடத்துல தான் இருக்கான் அப்படிங்கிறாங்க. எங்கே தண்ணி சாப்பிட்ற இடத்துலையா அப்படிங்கிறாங்க. விஜயா வாயை மூடு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் அதை தானே செஞ்சுக்கிட்டு இருந்தான், எல்லாத்துக்கும் ஒரு காரணம் வேணும், இப்போ என் பொண்டாட்டி என் வீட்டில் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சாப்பிடுவான் அப்படி தானே அப்படிங்கிறாங்க. முத்து கிராமத்துக்கு போயிருக்கான் அப்படிங்கும்போது, ஆமாம் ஆமாம் வேறு எங்கே போயிடுவான், எனக்கு தான் அப்போவே தெரியுமே அப்படிங்கிறாங்க. முத்து மட்டும் இல்லை, மீனாவும் அங்கே தான் போயிருக்கான். அப்படி என்னங்க சொல்கிறீங்க, மீனாவை தான் வந்து சேர்க்க மாட்டேன், இந்த வீட்டு பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போனானே அப்படிங்கிறாங்க. இந்த வீட்டு பக்கத்தில் தான் வரக்கூடாதுன்னு சொன்னான், பாட்டி வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியே, அதான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அது நம்ம வீடு தானேங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் எங்கள் அம்மா வீடு நம்ம வீடுன்னு உனக்கு தோணுதோ, முன்னாடிலாம் அது கிராமத்துக்குலாம் நான் வரமாட்டேன், அது என் வீடே கிடையாதும்ப அப்படிங்கிறாங்க. ஏங்க அது எப்படிங்க அந்த மீனா அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ ஒன்று செய்ய, எங்கள் அம்மா தான் ஃபோன் பண்ணி மீனா வர சொல்லியிருக்காங்க,
எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி மீனா வாங்க வரலாம் வைக்கலாம்னு கேளு, அவங்க சரியாக சொல்லிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நான் எப்படிங்க பேசுகிறது அப்படிங்கிறாங்க. நீனும் பேச முடியாது, யாரும் பேச முடியாது, அது எங்கள் அம்மா வீடு. எங்கள் அம்மா வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஒரு வாரம் அவங்க விருந்து முடிச்சு தான் வருவாங்க. முத்து மீனா மட்டும் அங்கே போகல, செல்வம் குடும்பத்தோடு அங்கே போயிருக்காங்க அப்படிங்கிற. ஆமாம், பெரிய விஐபி, பெரிய சர்க்காரில் வேலை பார்க்குறாங்க 2 பேரும். அவங்க அங்கே விருந்துக்கு போனால் என்ன போகட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் நடனப்பள்ளியை பார்த்து போகிறாங்க. அங்கே போய் நடந்ததை பார்வதி சொல்லுதாங்க. பார்வதி அப்போ தான் பெருமூச்சு விடுதாங்க. என்ன பார்வதி இப்படி பெருமூச்சு விடுதா அப்படிங்கும்போது, இப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்குது விஜயா, நீ எனக்கு ஃப்ரெண்டு தான், உனக்கும் மீனாவுக்கும் முத்துக்கும் ஆகாது, அதுக்காக அவங்கள ஆகாத பிள்ளைய நான் நினைக்க முடியாதுல்ல, என் பிள்ளைகள் மாதிரி நினைக்க முடியும். அவங்க 2 பேரும் விளைவினுக்காவா பிரிஞ்சினுக்காவான்னு நினைக்கும்போது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. கல்யாணத்தன்னைக்கு எனக்கு சரியான தலைவலி, அதனால் வர முடியல. நான் வந்திருந்தோம்னா கண்டிப்பாக முத்தையும் மீனாவையும் நான் வந்து சேர்த்து தான் வச்சுருந்துருப்பேன். இப்படி நான் பிரிய விட்ருக்க மாட்டேன். நல்ல வேலை அவங்க மாமியார் சேர்த்து வச்சு விட்டாவல அப்படின்னுட்டு இருக்காங்க. எனக்கு தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த மீனா வீட்டை விட்டு போனால் ஒரே இடவா போயிடுவான்னு பார்த்தா இப்படி ஆகிப்போச்சே. நானும் என்ன நினச்சோம்னா, சரி முத்து எனக்கு பிடிக்கலனாலும் இந்த வீட்டில் இருக்கான், அவன் பொண்டாட்டி பூக்காரின்னு சொல்லி நம்மளுக்கும் பெருமையாக இல்லை. ஒரு வசதியான வீட்டில் யாராவது ஒரு பொண்ணுக்குன்னு கிடச்சா கல்யாணம் முடிச்சு வச்சிடலான்னு பார்த்தேன். இந்த ரதி இருக்கால, ரதி, ஆமாம் நான் உன்னை நடனம் படிக்க வராள அப்படிங்க. ஆமாம், அவளோட சொந்தக்காரங்க ஒரு பிள்ளை இருக்குது, நல்ல வசதி புழுக்கு. அவங்க வீட்டில் உள்ள பிள்ளைய கூட கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கலாம். இவன் வீட்டோட மாப்பிள்ளையாக அங்கே போயிருந்தோம்னா எனக்கும் ஒரு இல்லாமல் வந்திருக்கும், பேருக்கு என் மோவங்கிற பேரில் பணக்காரி கட்டினாம்னு இருக்கும். அதுபோக எனக்கும் ஒரு இல்லாமல் இருக்கும். உங்கள் மனோஜ் இந்த வீட்டை எடுத்துக்கிடுவான். ரவியும் சுருதியும் என் வீட்டை பார்த்து போய் செட்டில் ஆகிடுவாங்க. அப்படிங்கும்போது ரவி சுருதி எப்படி போவாங்க, அவங்களாம் போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் போக மாட்டாங்க, சுருதியோட அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க. அவங்க வந்து வேலை முடிஞ்ச உடனே என் ஊருக்கு போகிறோன்னு என் சம்மந்தி சொன்னவனா என் கேரளா பார்த்து போயிடுவாவா. அங்கே இருக்க சொத்து பத்தெல்லாம் யார் பார்ப்பா, ரவியும் சுருதியும் தானே பார்த்தாகணும். அவங்களுக்கு வேறு யார் இருக்கா புள்ளுன்னு, சுருதி தானே. அப்படி இருக்கும்போது அவங்க சொத்தை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கோ மற்ற இடத்துக்கோ போய் தானே ஆகணும். அதை வச்சு தான் சொல்லுதேன். மனசும் கஷ்டம் இருக்காது, நாளைக்கு அவன் தனியாக வீடு வாங்கணும் வைக்கணும்னு இருக்காது. இந்த வீடை அவன் 2 வீடை எடுத்துப்பான் மனோஜ். ரவிக்கு கேட்கவே வேண்டாம், அவன் மாமனார் பெரிய கோடீஸ்வரர், அந்த சொத்தே போதும். முத்து எனக்கு பிடிக்கலையோ இன்னொரு வீட்டோடு அனுப்பிவிட்டோம்னா அந்த கதை முடிஞ்சது. அப்படிங்கும்போது விஜயா, வாயில் வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்க. முத்து மீனாவை யாரும் பிரிக்க முடியாது. மிஞ்சி போனால் ஒரு நாள் கூட எங்கே, ஒரு நாள் அரை நாளே சேர்ந்துருவாங்க. அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க. சரியா, நான் அவங்கள பார்க்கும்போதே எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் முழிஞ்சு நெஞ்சிருச்சில் இப்படி தானே இருந்தோம். இடையில நம்ம வீட்டுக்காரர் சொல்ல மறுவாதி கொடுக்காமலாம் நம்ம வந்து அவரை நிம்மதி இல்லாமல் ஆக்கி அவரை காலத்திலே போக வச்சிட்டோம் அப்படின்னு நினச்சினா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு சிறந்த ஜோடி. அவங்களெல்லாம் நீ வந்து குறைச்சி மதிப்பிட்டேன்னா சரியாகவே இருக்காது. அவங்க யாரும் பிரிக்க முடியாது அவங்கள, அதை மட்டும் புரிஞ்சுக்கோ அப்படின்னுட்டு இருக்காங்க. நீ அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ, நீ வந்தால் போனால் நல்ல சாப்பாடு தரா, அந்த மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க, மறந்துடாத. அந்த வீட்டு மளிகை சாமான்லேருந்து எல்லாமே நான் என் வீட்டு பொருள் அப்படிங்கிறாங்க. நீ வேணா உன் வீட்டு பொருள்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த வீட்டு பொருளை வாங்குறது எல்லாமே முத்து மீனா தானே. அந்த வீட்டில் பெரிய தொழில் பண்ணுறவங்க இருக்காங்க, பணக்காரிகள் வீட்டில் கல்யாணம் முடிச்சவங்க இருக்காங்க, அப்படி இப்படி நீ சொல்லலாம். அண்ணனும் வேலை பார்த்தவர் தான், பெரிய வேலை பார்த்தவர் தான், சம்பளம் வாங்கினவர் தான். யார் என்ன செஞ்சாலும் அந்த வீட்டை பொறுத்தவரையில் முத்து மீனா தான் வந்து எல்லா செலவையும் பார்க்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு நீ வந்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்ட. ஆனால் அவங்க அதை நினைக்க மாட்டாங்க. இப்போ நீ சொல்லுது பாரு, என் வீட்டு மளிகை பொருள்னு சொல்லி அவங்க வாங்கி போட்டதை தான் நான் சாப்பிட்டேன், அது வேணா நான் காசு தரேன்னா தந்துடுதம்மா அப்படிங்கும்போது, என்ன பார்வதி இப்படி பேசுத அப்படிங்கும்போது, பிறகு நீ ஒரு மாதிரி பேசுதிய, நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி நடனப்பள்ளி வச்சுக்க, எனக்கு வாடகையிலேருந்து எதுவும் வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுதேன். அப்படிங்கும்போது நீ இந்த முத்து மீனாவுக்கே சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காத, முதல்ல என்னையை பாரு அப்படிங்கிறாங்க. சரி அந்த பேச்சை விட எதுவும் சாப்பிட்றியா அப்படிங்கிற, சாப்பாடை அப்படிங்கிறாங்க. சரியா, முன்னாடி மீனா உன் வீட்டில் இருக்கும்போது நல்ல கிதங்க சாப்பிட்டு வருவேன், எது வேணுமான்னு கேட்டால் வேண்டாம் அப்படிம்பேன். நானாக தான் காப்பி குடி அப்படின்னு சொல்லி கொடுப்பேன். ஏதாவது தலைவலிக்குன்னா நீ கேட்பேன். ஏன்னா மற்றபடி எல்லாத்தையுமே அந்த பிள்ளை பார்த்துக்கிடும். இப்போ சமையலுக்கு மேலே யார் பார்க்கா அப்படிங்கும்போது, அதை ஏன் கேட்க, காலையில் கடையில் சாப்பிட்டோம், மதியத்துக்கு என்ன செய்யணே தெரியலை, நான் உங்கள்கிட்ட சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோ, என் வீட்டுக்காரர் கடையில் தான் சாப்பிட்டான்னு வேறு வழி கிடையாது. அந்த ரோகிணி வீட்டில் கிடக்கா, அவளுக்கு தெரிஞ்சது ஒரே ஒன்று தான், அந்த உப்பு மாவை தான் செய்ய தெரியும். அந்த உப்பு மாவை கிண்டி அவள் தும்பா. சரி அப்போ மனோஜ் அப்படிங்கிறாங்க, அவன் பெரிய பிஸ்னஸ் மேன், அவன் வந்து கடையில் சாப்பிட்டுப்பான் அப்படிங்கிறாங்க. மீனா இல்லாமல் நீங்கள் எத்தனை பேர் எத்தனை கீர்த்துப்படுதீங்க.
மீனாக இருந்தான்னா அசால்ட்டாக எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துருவா. அதை தின்னுபுட்டு அந்த பிள்ளைய குறைச்சி பேசிக்கிட்டு நீங்கள் இருப்பிய அப்படிங்கும்போது, சரி நடன பள்ளிக்கு நேரம் ஆகிட்டு நான் போகிறேன், நீ அவளை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்ப அப்படிங்கிறாங்க. நடன பள்ளியில் கிளாஸ் இருக்காங்க. இங்கே ரதியும் தீபனும் பேசிகிட்டே இருக்காங்க. விஜயாவுக்கு சரியான கோவம் வந்துடுது. கோவம் முத்து மீனா மேலே. அதே கோவத்தை இவங்க மேலே காட்டி 2 பேரையும் பிடிச்சி 2 வாங்குதாங்க. வாங்கினோன்னே தீபனுக்கு சரியான கோவம் வந்துடுது. என்ன பண்ண நினச்சிட்ருக்கீங்க, உங்கள்கிட்ட நடனம் படிக்க வந்து எப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும்போது, டேய் நீ நான் நடனம் தானே படிக்க வைக்க சொன்னேன், நீ நான் சொல்லி தந்துகிட்டே இருக்கேன், நீ வந்து ரதியை பார்த்துட்ருக்க அப்படிங்கும்போது, ரதியை பார்க்க தாங்க வந்தேன், இல்லைன்னா உங்கள் நடனத்தை கற்றுக்கிறதுக்காக வந்தேன், உங்களுக்கு நடனமே சொல்லித்தர தெரில அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி சொல்லித்தர தெரில அப்படிங்கிறாங்க. உடனே எல்லோரும் ஆமாம் மாஸ்டர் உங்களுக்கு சொல்லித்தர தெரில, நாங்கள் ஏற்கனவே இன்னொரு மாஸ்டர்கிட்ட படித்தோம், அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணி தந்தாங்க, சொல்லி தருவாங்க, நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோ, நிறைய நாள் லீவ் போடுதீங்க, ஒரு நாள் வரீங்க 10 நாள் வர மாட்டேங்கிறீங்க, எங்கள் வீட்டில் கேட்குறாங்க மாஸ்டர் ரெகுலராக வராங்களா வரலையா, இல்லை கொடுத்த காசை வாங்கிட்டு வாங்கன்னு கேட்குறாங்க அப்படின்னா, ஆகா கொடுத்த காசை திரும்பி கேட்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சரி நீங்கள் படிங்க, வேற ஒரு கோவத்தில் இருந்தேன், அதான் தீபன் இப்படி பண்ணிட்டேன், ரதி நீ நினைக்காதம்மா அப்படிங்கிறாங்க. சரி மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இது பண்ணுறாங்க. ஆகா நம்ம எதையாவது கடுப்பில் பண்ண போனால் அவங்க வந்து நாங்கள் கொடுத்த பணத்தை திருப்பி தாங்கன்னு கேட்காங்க, கேட்டால் நம்ம எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இதை பார்த்த பார்வதி விஜயாங்க வா அப்படிங்கிறாங்க. என்னாச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை ரதியும் தீபனும் பொண்ணை பார்த்துட்டே இருந்தாங்க, கடுப்பில் ஒரு போட்டு போட்டேன், அவங்க பணத்தை திருப்பி கேட்காங்க அப்படிங்கிறா. தானே அடுத்தவங்க காசை ஆட்டையை போட்டு தானே உனக்கு பழக்கம், திருப்பி கொடுத்து என்ன பழக்கம், விஜயா ஒழுங்காக கிளாஸ் எடுத்து அவங்கள திருப்திப்படுத்தி விட்டுரு சரியா, நீ வந்து ஒழுங்காக பண்ணலன்னா எல்லோரும் இந்த வீட்டில் வந்து அனுப்புவாங்க. இது விஜயா வந்து கிளாஸ் எடுக்காங்கன்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க, என் வீட்டில் தான் அந்த பிரச்சனையும் பண்ணுவாங்க, இங்கே எதுவும் ஒரு வராத அளவுக்கு பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. எல்லாம் அந்த மீனாவும் முத்தும் தான், அவங்க மேலே உள்ள கடுப்பில் தான் நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காங்க. ரோகிணிக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி இப்போ என்ன செய்கிற அப்படிங்கிறாங்க. ஆண்டி தூங்கிட்டுருக்காமா, அப்படியே தூங்கிட்டுருமா, ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி எனக்கு இன்றைக்கி வேலை இல்லை அப்படிங்கிறாங்க. வேலை இல்லைல்ல, ஒழுங்காக மனோஜ் மதியம் கடையில் சாப்பிட்றானா சாப்பிட்லையோ, உனக்கு தெரிஞ்சது அந்த உப்புமா தான், அதையாவது ஒழுங்காக கிண்டி மனோஜ் கொண்டு கொடு அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் மனோஜுக்கு ஃபோன் பண்ணேன், அவர் கடையில் சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னார் அப்படிங்கிறாங்க. கடையில் சாப்பிட்டா சாப்பாடோட விலை 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா இருக்கும், அது வீண் தானே, நீ கொண்டு போ அப்படிங்கிறாங்க. சரி ஆண்டி அப்படின்னு சொல்லி இங்கே உப்புமாவை கிண்டி கொண்டு போகிறாங்க. அங்கே ரோகிணி வரதுக்குள்ளே அவர் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காரு. என்ன மனோஜ் பிரியாணி சாப்பிட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ரோகிணி நீ வேணா உட்காரு சாப்பிடு அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன் அப்படிங்க. அப்படியா நீ சமைச்சிட்டே கொண்டா என்ன சாப்பாடு அப்படிங்கிறாங்க. உப்புமாவை தவிர வேறு ஒன்றும் கிண்ட தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியாது மனோஜ், மீனானா வேலைக்காரி மாதிரி சமைச்சிட்ருப்பாங்க அப்படிங்கும்போது, மனோஜ் நான் சொல்லுவது தப்பாக நினைக்க வேண்டாம், மீனா மேலே எனக்கு பெருசாக நாட்டம் இல்லை, இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கேன், முத்து இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் அந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி வச்சாகணும், வேலைக்காரி மாதிரி மீனாக இருந்துட்டு போகிறா, பேசாமல் மீனாவே வீட்டுக்கு வர வச்சிட வேண்டியதானே அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணாங்க, முத்து மீனா ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படின்னு. முத்து மீனா ஒன்று சேர்ந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அவங்க 2 பேரும் பாட்டி வீட்டில் தான் இருக்காங்களா, இன்னும் 1 வாரம் கழிச்சு தான் வருவாங்களாம். அம்மா சொன்னாங்க, இந்த 1 வாரத்துக்கு நம்ம சாப்பாடு சங்கடம் தான், ரோகிணி பேசாமல் 1 வாரத்துக்கு முன்னாடி யாராவது வேலைக்கு வருவாங்களான்னு கேளேன் அப்படிங்கும்போது, அது எப்படி மனோஜ் 1 வாரத்துக்கு வருவாங்க அப்படிங்கும்போது, அப்போ 1 வாரத்துக்கு ஹோட்டலில் வந்து நம்ம வீட்டுக்கு 3 நேரம் வரதுனா எவ்வளோ வரும் அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஒரு நாளைக்கு 2000 வரும், 1 வாரத்துக்கு இவ்வளோ வருங்காங்க. இவ்வளோ வருமா அப்படிங்கிறாங்க மனோஜ். ஆமாம் இவ்வளோ வரும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறது, ரோகிணி பேசாமல் நீனே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படிங்கும்போது, நான் தான் சொல்கிறேன்ல மனோஜ் எனக்கு உப்புமா தவிர வேறு ஒன்றும் போட தெரியாது அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கு கால் பண்ணுறாங்க. பாட்டி இந்த முத்து மீனா சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க அப்படிங்கும்போது, என்னடா அவன் தம்பி மேலே ரொம்ப பாசமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பாசம் இல்லை, வீட்டில் சமைக்க ஆள் கிடையாது, கடையில் வாங்கி தின்னா ஏகப்பட்ட துட்டாகுது, மீனானா அவள் பாட்டில் சமைச்சிட்டடப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி, ஏழை என் பேத்தி என்ன வேலைக்கார நினச்சியா உங்களுக்கெல்லாம் சமைச்சு போடுறதுக்கு, அவள் 1 வாரம் கழிச்சு தான் வருவாள், நான் 1 வாரம் அந்த கோயில் குளம் ஒரு சாப்பாடு சௌரியம் எல்லா மணி தான் அனுப்புவேன், அது போக விருந்தாளி செல்வம் வந்திருக்கான், எல்லா பக்கம் கூப்பிட்டு போகணும், எனக்கு வேலை இருக்குது போன வை அப்படிங்கிறாங்க. இங்கே பாட்டி முத்து செல்வம் எல்லாத்தையும் ஃபேமிலியை அந்த கிராமத்தை சுற்றி இருக்க கோயில் குளம் எல்லா பக்கம் கூட்டி போகிறாங்க, நல்ல சாப்பாடு சௌரியத்தை முடிக்காங்க. முடிச்சுட்டு 1 வாரம் கழிச்சு ஊருக்கு கிளம்புறோம் பாட்டி அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்புறாங்க. அண்ணாமலைக்கு ரொம்ப சந்தோஷம், பாட்டி ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. முத்து மீனா வந்தோடனே 2 பேரும் அண்ணாமலை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இதை பார்க்கும்போது விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த முத்து தான் வந்து வீட்டில் கரெக்டாக இருப்பான்னு பார்த்தேன், அவனும் ஒன்றதுக்காக தான் இருக்கான், பொண்டாட்டி சொல்ல கேட்டு தான் ஆடுதான் அப்படிங்கிறாங்க. நான் என்னத்தை சொல்ல கேட்டு ஆடுனேன் அப்படிங்கிறாங்க. மீனா ஒன்றும் மரியாதையாக நடத்தலை, அவள் தங்கச்சிக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுருக்கா, அவன்கிட்ட சொல்லவே இல்லை, இந்த வீட்டை ஏமாற்றிருக்கா, அவளை இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு சொன்னேன்,
சபையில் அவன் பாட்டில் சொல்லிட்டு போனேன். சரி ரைட்டு, நீ வாக்கில் கரெக்டாக இருப்பேன்னு பார்த்தேன். கரெக்டாக டேஸில் பார்த்தா அவளை கூப்பிட்டு வந்து நிற்க அப்படிங்கும்போது, ஏம்மா நான் கோவத்தில் ஏதோ பண்ணிட்டேன், என்னதான் இருந்தாலும் என் முன்னாடி தானே, நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும்? மீனாவுக்கு ஒரு நியாயம், ரோகிணிக்கு ஒரு நியாயமா? ரோகிணி நல்லா பண்ணாங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு மனோஜ் பஞ்சாயத்து அந்த வீட்டில் இருக்காங்களே, அதே மாதிரி தான் மீனா சீதாவுக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும், விரும்பின மாப்பிள்ளையை கட்டி வச்சு ஆகணும்னு சொல்லி அவள் ஏதோ வகையில் பண்ணிட்டான். அது மீனா பண்ணல, அது எல்லாத்தையுமே சொல்லிட்டான். தவிர்க்க முடியாமல் தான் நான் போனேங்க, உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன், என்னால் முடியல அப்படின்னு அவன் சொல்கிறான். இதில் என்ன இருக்குது? நான் மீனா மேலே அந்த நேரத்தில் கோவப்பட்டேன். இப்போ நான் அதை புரிஞ்சு பார்க்கும்போது சரியாக தான் இருக்குது. பாட்டி எனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் புரிய வச்சுட்டாங்க. நீ கடன் நிறைய வாங்கி வச்சுருக்கியோ அப்படிங்கிறாங்க. முத்து முழிக்காரு. இன்னும் என்னங்க கடன் சொல்லுவாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் மீனா, சீதா கல்யாணத்தை தான் வாங்கினேன், கடனை தர முடியலன்னா 2 காரையும் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக கடன்காரங்களும் வந்துடுறாங்க. சின்ன முத்து, ஏதோ கிராமத்துக்கு ஒரு வாரம் போயிட்டா வச்சுட்டேன்னு சொன்னாங்க. சரி, நல்ல பையன், நீங்கள் அடிக்கடி பணத்தை வாங்குவீங்க, கொடுப்பீங்க, வைப்பீங்க, கரெக்டாக இருப்பீங்க, அதனால தான் இப்போ வந்திருக்கேன். காரு 2 எங்கனுக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு கார் இங்கனுக்கு, கார்த்திகை கொண்டு உங்கள் தமிழோட சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, அது மட்டும் காணாது, இங்கே ஒரு வாரம் லேட் பண்ணிட்டீங்க, அதுக்கு ஏதாவது வேணும், வெளியே பைக் நிற்கல, அது உங்கள் பைக் தானே அப்படிங்கிறாங்க. வீட்டம்மா பைக், அதையும் எட்டு போகிறேன் தம்பி அப்படின்னு சொல்லி அதையும் எட்டு போயிடுறாங்க. இங்கே விஜயாவுக்கு சந்தோஷம்னா சந்தோஷம், அப்படி ஒரு சந்தோஷம். ரோகிணி, ஸ்வீட் ஆர்டர் பண்ணு, நான் எவ்வளோ நாள் நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. விஜயா, என்ன பேசிகிட்ருக்கேன் அப்படிங்கிற. ஆமாங்க, நான் முத்து மீனாவை ரொம்ப ஓவராக பண்ணாங்க இந்த வீட்டில். இப்போ அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இந்த வீட்டில் தங்குறதுக்கு தனியாக ரூம் இல்லை, தொழில் பண்ணுறதுக்கு தொழில் இல்லை, எனக்கு 2 சொந்த காரு பைக்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க, எதுவுமே இல்லை, ஓட்டாண்டியாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டான் நம்மளை. விஜயா, என்ன பேசிகிட்ருக்க அப்படிங்க. ஆமாங்க, நீங்கள் தானே சொல்லுவீங்க எப்பவும், என் முத்து கெத்தாக இருக்கணும், என் முத்து கெத்தாக இருக்கணும், இப்போ அவன் வெத்தாக இருக்காங்க, வெத்தா அப்படிங்கிறாங்க. விஜயா, பெயிரு கடுப்பு கிளப்பாத அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா ரொம்ப சந்தோஷமாக ரூம் பார்த்து போயிடுறாங்க. அங்கே சந்தோஷமான செய்தியை யாருக்கு, சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. சிந்தாமணி, ஒரு சந்தோஷமான செய்தி, மீனா இன்னமும் உங்களுக்கு எதிராக வரமாட்டா, ஏன்னா அவன் 4 இடத்துல போய் டெக்கரேஷன் வேலை செய்யறதுக்கு பைக்கும் இல்லை, சரி கொண்டு விடுறதுக்கு அவன் புருஷனுக்கு காராவது இருக்கா, அதுவும் இல்லை அப்படிங்கிறாங்க. மாஸ்டர், என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. சீத்தான்னு ஒருத்தி இருந்தால மீனா தங்கச்சி அப்படிங்களாம்மா, அந்த தொங்கச்சிக்கு என் மாமன் தான் கல்யாணம் முடிச்சு வச்சான், அதில் பூரா செலவு, சரியான செலவு, நான் உன்கிட்ட சொன்ன நடந்தது போகிறான், அதில் செலவு பண்ணியிருக்காவோ, செலவு பண்ண காசு கிடையாது, கடன் வாங்கியிருக்காங்க, கடன்காரங்க 2 காரையும் பைக்கையும் எட்டு போயிட்டான். இப்போ ஒன்றும் இல்லாமல் நடுத்தரில் நிற்காவா, எங்களுக்கு வீட்டில் தங்கிறதுக்கு ரூம் கூட கிடையாது, இப்போ அவங்களுக்கு தொழிலும் இல்லை, அவங்க என்ன செய்வாங்களோ எது செய்வாங்களோ தெரியல அப்படிங்கும்போது, மாஸ்டர் நீங்கள் அவங்க மேலே பாவப்படுதில்லை அப்படி. நான்லாம் பாவப்படலை, ரொம்ப சந்தோஷமாக இருந்தவங்களுக்கு கால் பண்ணுறேன், இன்னும் உங்களுக்கு எந்த உரியும் கிடையாது சிந்தாமணி, நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்ட்டு மறுபடி பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதிக்கு ஃபோன் பண்ணி, பார்வதி இந்த மாதிரி எல்லாம் போயிடுச்சு அப்படின்னோடனே, உனக்கு பெத்த பையன், நீ அவன் கஷ்டப்படுறான், நீ சந்தோஷமாக பேசுகிறிய, போன வை அப்படின்னு சொல்லி பார்வதி வந்துடுறாங்க. முத்து அப்படிங்கிறாங்க, வாத்தா வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து, உன் குணம் யாருக்கும் வராதுப்பா, கோவர கிட்டத்தில் தான் குணம் இருக்கும்பாவா, நீ உன் குழந்தையாள் கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு காரம் கூட கொடுத்துருக்க, இந்த மாதிரி யாரும் இருக்காதுப்பா, இதில் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குது வச்சுக்க, இந்த பணத்தை நான் கடைசி காலத்தில் எனக்கு யாரும் கஞ்சி தரலாம், என்ன செய்யணும், நான் செலவுக்கு வைக்கணும்னு சொல்லி வச்சுருந்தேன், நான் அதை தான் எடுத்துகிட்டு நிற்கம்பா அப்படிங்கும்போது, பார்த்தா வேண்டாம் தான், இல்லைப்பா எனக்கு நீ பிள்ளை மாதிரி தான், நீ சங்கடப்படுறது என்னால் பார்க்க முடியாது அப்படிங்கும்போது பார்வதி பார்த்துட்டு விஜயா வந்துடுறாங்க. என்ன பார்வதி பேசிக்கிட்டு இருக்க, உனக்கு வச்சுருக்க பணத்தை நீ எது கொடுக்கணும், உனக்கு அவ்வளோ பணம் இருக்குன்னா ஏன்ட்ட கொடு அப்படிங்கிற. உனக்கு கொடுக்கலாம் வரல, நான் முத்துக்கும் மீனாவுக்கு தான் கொடுக்க வந்தேன், அவங்ககிட்ட சொந்த தொழில் இல்லாமல் இருக்காங்க, முதல்ல மீனாவுக்கு ஒரு வண்டி வாங்கி கொடுப்பா, மீதி இருக்க காசில் நீனும் கொஞ்சம் பணத்தை கட்டி கார் எடு, கொஞ்சம் கொஞ்சமாக அதை அடைச்சிடுவாப்பா, கார் இல்லாமல் நீ இருக்க வேண்டாம்ப்பா, எப்போவும் நீ அத்தனை வாயார கூப்பிடுத பையன், நான் எங்கே போனாலும் ஏற்றி கொண்டு வீட்டில் கூட சுட்டுன்னா வாங்க மாட்டேன், போகிற இடத்துல ஒரு பெத்த தாய்க்கு யார் யார் என்ன செய்வாங்களோ என்னென்ன வாங்கி கொடுப்போம் அத்தனையும் வாங்கி கொடுக்க, அப்படி இருக்கும்போது நீ சங்கடமாக நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுப்பா, எங்கேயோ இருக்கேன் என் மோனும் என் மருமகளும் வருவான்னு நினச்சிட்ருக்கேன், பக்கத்தில் இருக்கேன் என் மோன் நீ தானே, உனக்கு நான் செய்யாமல் யாருக்கு செய்கிறது, இவ்வளோ எதுக்குப்பா, என் வீட்டு பத்திரத்தினாலும் தானே, விற்பையா அடவு வைப்பியா என்ன செய்வியா செஞ்சு நீ தொழில் பண்ணுப்பா, அத்தை உனக்கு என்னென்னாலும் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, பார்வதி நீ அப்படி விற்க சொல்லிட்ட, இல்லை அடை வைக்க சொல்கிறேன் கொண்டு வச்சிட்டா நான் எப்படி நடன புள்ளி வைப்பேன் அப்படிங்க. விஜயா ஆய மூடிட்டுரு அப்படிங்கிறாங்க. அவனை அண்ணாமலை வராங்க. பார்வதி, நீ இப்படி பேசுனது ரொம்ப நன்றிம்மா, இந்த மனசு யாருக்கும் வராது, என் பையனுக்கு நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன், நான் பார்த்துக்குறேம்மா, நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க நீங்களாம் முத்துக்கு எதுவும் செய்யக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. எங்கள் முத்து சொல்கிறாரு, யாரும் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம்,
எனக்கு கை கால் திடனா இருக்குது, நான் உழைச்சிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப வெக்கையில் வீட்டை விட்டு வெளில போகிறாரு. மீனாவும் முத்தை தேடி போகிறாங்க. இங்கே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். அவங்க சேரில் உட்காந்துட்டு பயங்கரமாக சிரிக்காங்க. விஜயா முன்னாடி அண்ணாமலை பார்க்காங்க. விஜயா, ஒன்று ஒரு பொருள் ஆகாதுன்னு சொல்லி ஒரு குப்பையாக நம்ம ஒதுக்குதோம் அப்படின்னா ஒதுக்க ஒரு கோபுரமாக உயரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முத்தை வந்து ஒன்றத்துக்கு ஆகாதவன் அப்படின்னு ஒதுக்குத. ஒரு நாள் ஏன் முத்து, அவன் ஏன் முத்து தான், என் பையன்தான் அப்படின்னு சொல்ல வேண்டிய காலம் வரும். ஏன் வரும் அப்படிங்க. ஆமாங்க வரும், நல்லா வரும் அப்படின்ட்டு ரொம்ப இது போகிறாங்க. அண்ணாமலை மனசுக்குள்ளே ரொம்ப குழப்பமாக இருக்குது. நம்மளுக்கு 3 பையங்க, 2 பையங்கள நல்லா வளர்த்துட்டோம், ஒரு பையனை சங்கடப்பட்டு விட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் மனசு ரொம்பவே வேதனைப்படுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ நேராக பரசை பார்க்க போகிறாங்க. பரசிட்ட பேசும்போது அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கி. பரசு சொல்கிறாரு, இந்த மாதிரி முத்தை வந்து அந்த வீட்டில் ஒன்றுத்துக்காக அது மாதிரி நினைக்காங்க அண்ணாமலை. ஆனால் முத்து பிடிச்சவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வான். என் பிள்ளை கல்யாணத்தை எப்படி செஞ்சான்னு தெரியுமில்ல உனக்கு. பார்த்து முத்து மீனாவும் செஞ்சாங்க. சீதா கல்யாணமும் அப்படி தான். ஆனால் அவங்க எல்லாத்துக்கும் நல்லது செஞ்சுட்டு அவங்க ஏன் சங்கடப்படணும், அவங்களுக்கு நல்லா முடிஞ்சதாக பண்ணணும்ல நம்மளை அப்படிங்கும்போது. ஆனால் தான் நினைக்கிறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கும்போது, ஒன்றும் இல்லை, முத்து தான் நல்லா கார் ஓட்டுவானே, கார் ஓட்டுறதுக்கு ஆள் எடுக்காங்க என்ன, அதை மட்டும் நம்ம எப்படியாச்சும் சேர்த்து விட்டோம்னா போதும், அவனுக்கு நல்ல சம்பளமும் கிடைக்கும், நல்லா முன்னேறி வந்துடுவான். உன் பொஞ்சாதியும் என் பையன்தான் சர்க்காரில் வேலை பார்க்கான்னு கூட சொன்னாலும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முத்து மீனாவுக்கும் நல்ல ஒரு வாழ்க்கை வந்துடும். மாடியில் ரூம் கட்டுறதுக்கோ இல்லை வேறு வீடு வாங்குறதுக்கோ அவங்களுக்கு காசும் கையில் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லையே அப்படிங்கும்போது, வா நம்ம போய் தலைவரை பார்ப்போம். முத்து மீனா மேலே நல்ல பிரியமாக இருக்காங்க. நான் ஒரு வாட்டி போகும்போது கூட நீ பெருசாக சொன்னாங்க, போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் பரசும் போய் பார்க்காங்க. பார்த்தோன்னா வாங்க முத்து அப்பாவா உட்காருங்க, காபி டீ கொடுங்க அப்படிங்கிறாங்க. குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு, ஐயா அவங்கள தான் பார்க்க வந்தோம், என் பையன் முத்துக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கான் அப்படிங்கும்போது, இந்த விஷயம் எனக்கு தெரியாத, இல்லைனா நான் கார் ஏதாவது 2 கார் வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படிங்கிறாங்க. ஐயா நீங்கள் வாங்கி கொடுத்தாலும் வாங்க மாட்டான், நீங்கள் தான் ஏதாவது உதவி பண்ணையா அப்படிங்கிறாங்க. நான் கார் வாங்கி கொடுத்தாலும் வாங்க மாட்டான், ஏன் நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, இல்லையா சர்க்காரில் வந்து கார் ஓட்டுறதுக்கு ஆள் எடுக்காங்களா, பஸ்ஸு ஓட்டுறதுக்கு எடுப்பாங்க உங்களுக்கு, அதுக்கு வந்து முத்தை வந்து எப்படியாவது நீங்கள் ரெடி பண்ணி விடணையா அப்படிங்கும்போது, இவ்வளோ தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, சரி ரைட்டு ஐயா நீங்கள் வேலை வாங்கி தரேன்னு சொன்னால் கண்டிப்பாக வேண்டாம் தான் சொல்லுவான். நீங்கள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி அப்பா நீ கார் ஓட்டலாம், அந்த வியாபாரம் மட்டும் கொண்டு வான்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ தலைவர் கால் பண்ணி முத்து, கார் இல்லாமல் சங்கடப்படுத்தே கழிப்பட்டேன், உன் காருக்குள்ளே பேப்பரை கொண்டாப்பா நான் வேலை ரெடி பண்ணி தரேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படின்ட்டு அந்த பேப்பரை கொண்டு கொடுக்காங்க. முத்து என்ன நினைக்காரு, ஒரு காரை ஏதாவது ஓட்டத்துக்கு சொல்லுவாங்க, நம்மளுக்கு தினம் 500 1000 கிடைக்கும், அதை வச்சு நம்ம குடும்பத்தை பார்த்துக்கலான்னு நினைக்காரு. வீட்டாக இருந்த 2 பேர்றாங்க. ஆனால் தலைவர் சர்க்கார் வேலைக்கு ரெடி பண்ணுதாருன்னு முத்துக்கும் தெரியாது. அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ எல்லாம் ரெடி பண்ணி வச்சு ரெடி ஆயிடுது. அப்போ அந்த கடதாசியை கொண்டு கொடுக்குறதுக்கு ஒரு ஆள் வராரு. இங்கே முத்துனா யார் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க முத்தை தேடி காக்கி சட்டைக்காரன் தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க, இவரும் காக்கி சட்டைக்காரர் தான், இவர் ஏதோ கடதாசி ஒன்று வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துங்க வாடா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிற, அந்த கவரை வாங்க கவரை வாங்குறாங்க. அப்பவுமே அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருது இது இதாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. உடனே கவரை பிரித்து பார்க்காங்க. எப்போ எனக்கு ஒன்றும் புரியல, பூரா இங்கிலீஷில் எழுதியிருக்கு, பலகுரல் என்னென்னு பாரு அப்படிங்கிறாங்க. இங்கே பலகுரல் படிச்சுட்டு பயங்கர சந்தோஷம். மீனா அப்படிங்கிறாங்க. மீனாவும் அதை படிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக அழுகுறாங்க. ஏன் மீனா அழுகுற, ரொம்ப சந்தோஷமாக முகத்தில் தெரியுது, ஆனால் அழுகுறியே என்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க ரொம்ப பெருமையாக இருக்குங்க அப்படிங்க. என்னது பெருமையாக இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. அவனை அண்ணாமலைட்ட கொடுக்காங்க. அண்ணாமலை படிச்சுட்டே, முத்து எனக்கும் பெருமையாக இருக்குடா, இன்னும் நீ யாரும் குறைஞ்சாலும் இந்த வீட்டில் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், என்ன ரொம்ப ஓவராக பில்டப் பண்ணுறீங்க, என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லி படித்து பார்த்துட்டு மனோஜ் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. மனோஜ் ஷாக் ஆனதை பார்த்துட்டு ரோஹிணி வாங்கி ஷாக் ஆகிடுறாங்க. ஏங்க என்னங்க நடக்குது அப்படிங்கிறாங்க. ஏமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் விஜயாவை பார்த்து என்னடா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு சர்க்காரில் வேலை கிடச்சிட்டு, சர்க்காரில் வேலை கிடச்சிட்டு அது எப்படா கிடைக்கும் அப்படின்னு, கிடச்சிருக்குமா அதான் இது அப்படிங்கிறாங்க. ரவி வாங்கி பார்த்துட்டு, ஆமாம் சூப்பராக முத்து அப்படிங்க. எப்போ எனக்கு ஒன்றுமே புரியல, நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. டே கார் ஓட்டத்துக்கு ஆள் எடுக்காங்கன்னு சொன்னாங்க, அப்படி எடுக்கும்போது தலைவரை பார்த்து பேசினேன், அவர் உனக்கு வேலை ரெடி பண்ணி தந்துட்டாரா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து, எப்பா நீங்கள் தான் சொல்லுதில்ல அப்படிங்கிறாங்க. உள்ளது தாண்டா சொல்லுதேன், இனிமேல் வந்து விஜயா சொன்ன மாதிரி 50க்கும் 100க்கும் தினம் நீ வந்து கார் ஓட்டுறதும் கிடையாது, சர்க்கார் சம்பளத்தில் வேலை பார்க்கக்கூடியவன், இந்த வீட்டிலேயே முறையாக நீ தான் என்ன போகிற, சர்க்காரில் வேலைக்கு போகிற, விஜயா 3 பிள்ளைல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, எப்போ எனக்கெலாம் கிடைக்குமா அப்படின்னு, கிடச்சிட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா இதை வச்சு பூஜை ரூமில் வச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டோமா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை சொன்ன உடனே அதை வைக்கிறாங்க. முத்து மீனாவும் அண்ணாமலை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த நல்ல செய்தியை முத்து வந்து பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. பாட்டிக்கு ரொம்ப சந்தோஷம்.
அதுக்கப்புறம் பாட்டி நான் கிளம்பி வரேன் அப்படிங்காங்க. மீனா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. நேராக ஃபோன் பண்ணி அருணுக்கும் அருண் வீட்டம்மா சீதாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க. பொன்னியம்மன் கோயிலில் அர்ச்சனை பண்ணுதாங்க. அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதத்தோடு முத்து வீட்டுக்கு வராங்க. இவங்க அர்ச்சனை பண்ணி பிரசாதத்தோடு வரும்போது விஜயா ஒரு மாதிரி பார்க்காங்க. பார்க்கும்போது அண்ணாமலை விஜயா பார்க்குறாங்க. விஜயா அமைதியாக இருக்காங்க. அந்த திருநீரை கொண்டு கொடுக்காங்க. திருநீரை வந்து முத்து பூசிக்கிட்டு சரி ரைட்டு அத்தை சாப்பிடுங்க ஏதாவது அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மருமகனே இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. சரி சாப்பிடுங்க, உங்கள் மருமகன் தான் பெரிய சர்க்காரில் வேலைக்காரன் ஆகிட்டானே அப்படின்ட்டு இருக்காங்க. இதை கேட்டால் யார் சந்திராவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இப்போமாவது என் மருமகனை வந்து உங்கள் பிள்ளைய ஏற்றுக்கிட்டேல எதுவும் சொல்லலையே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள உங்களுக்கு ஆறுதலாக இருக்குது. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.